ஓம் சாந்தி. சுய மரியாதை எண் 82. ஈஸ்வரிய சுகத்திற்கு அதிகாரி ஆத்மா நான். 12/3/82. நான் ஈஸ்வரிய சுகத்திற்கு அதிகாரி ஆத்மா. ஈஸ்வரிய சுகம் அழிவற்றது. ஈஸ்வரிய சுகம் கிடைத்துவிட்டால் அழியக்கூடிய சுகம் தானாகவே நம் பின் வந்துவிடும். உழைப்பு தேவை இருக்காது. ஈஸ்வரிய சுகம் கிடைத்துவிட்டால் சதா சுகம் பெற்றவராக ஆகிவிடுவோம். துக்கத்தின் பெயர் அடையாளம் இல்லாமல் மறைந்து போகும். ஈஸ்வரிய சுகம் கிடைத்துவிட்டால் எல்லாம் கிடைத்தது போல ஆகும். ஈஸ்வரிய சுகம் பெற்றவர் அழியக்கூடிய பொருட்களை விலகி இருந்து பயன்படுத்துவர். சுய மரியாதை எண் 83. 1/2/94. நான் அதிகாரி ஆத்மா. அதிகாரி ஆத்மாவின் அடையாளம் அதிகாரத்தின் நிச்சயம். போதை இருக்கும். நாம் பெற்ற அதிகாரத்தின் பட்டியலை நம்முன் வை. எமர்ஜ் ரூபத்தில் கொண்டு வாருங்கள். நினைவு எப்படியோ அப்படி நமது நிலையாக இருக்கும். நமக்கு கிடைத்திருக்கும் வரதானத்தை, ஆஸ்தியை நினைவிற்கு கொண்டு வாருங்கள். கஷ்டம் இல்லாமல் அதிகாரம் நமக்கு கிடைத்து விட்டது. பாபா குழந்தை ஆகிவிட்டாலே அதிகாரம் கிடைத்து விடுகிறது. எல்லைக்குட்பட்ட அதிகாரத்தை தேடி செல்பவர் எல்லையற்ற அதிகாரத்தை இழக்கிறார். அழிவற்ற அதிகாரம் உறுதியாக இருப்பதால் கவலை இருப்பதில்லை. எல்லாவற்றையும் பாபாவிடம் ஒப்படைத்த பின்பு கவலை எப்படி இருக்க முடியும்? என்னுடையது என்பது வரும்போதே கவலை வருகிறது. அநேக முறை நாம் அதிகாரி ஆத்மாவாக இருந்துள்ளோம். சுய மரியாதை எண் 84. 13/4/81. நான் மகான் பாக்கியசாலி ஆத்மா. வரதான பூமியில் வரதானத்தை நிரப்பிக்கொள்ள வந்திருக்கிறீர்கள். உலகில் கோடியில் சிலரிலும் சிலருக்கே அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஆஹா எனது பாக்கியம்! ஆஹா எனது பாபா! இப்பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். நீங்கள் அன்பானவர், அதிர்ஷ்டசாலி குழந்தைகள். தன்னை சாதாரணமாக அறிந்து கொள்ள வேண்டாம். மிக சிறந்தவர் பகவான் உங்களுடையவர் ஆனபின் வேறு என்ன தேவை? உங்கள் குஷியினை பார்த்து மற்றவரும் குஷியில் திளைத்து விட வேண்டும். சுய மரியாதை எண் 85. நான்
பதமா பதம் பாக்கியசாலி ஆத்மா 2:1:82. கல்ப கல்ப சிரேஷ்ட ஆத்மா நாம். பெரிய வியாபாரி ஆகி அவ்வளவு வருமானத்தை ஈட்டுவதில் பிஸியாக இருக்கிறோம். சதா பிஸியாக இருப்பதால் மாயை யுத்தம் செய்வது இல்லை. நம் பிஸியை பார்த்து மாயா ஓடிவிடுகிறது. மாயா ஜீத் ஆக சகஜ சாதனம் இதுதான். சதா வருமானம் செய்து கொண்டே இருங்கள், செய்வித்து கொண்டே இருங்கள். மாயாவை அறிந்தவராக இருக்கும் அளவு மாயா நம்மை விட்டு ஒதுங்கிவிடும். பாபாவிடம் இருந்து விலகி செல்லும் போதே மாயா வருகிறது. மனம் இருக்குமிடத்தில் எல்லாம் தானாக வந்துவிடும். பாபாவை விட சிரேஷ்டமானது வேறு என்ன இருக்கிறது? மனம் அப்பக்கம் செல்வதற்கு ஒவ்வொரு செயல் செய்யும் முன்பும் சோதிக்க வேண்டும். 9/4/86. இந்த ஒரு பிறவி பாக்கியவான் ஆவதால் அநேக பிறவி பாக்கியம் தொடர்ந்து வருகிறது. அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கும் என கனவிலும் நாம் யோசித்திருக்கவில்லை. எந்த பரிஸ்திதியிலும் குஷி மறைந்து போகக்கூடாது. பாபா மூலம் தினம் குஷி என்ற கஜானா கிடைத்து கொண்டு இருக்கிறது. தினம் கிடைப்பதால் குஷி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. குஷி ஒருபோதும் குறையாது. எவ்விஷயத்திலும் கவலை இல்லை. பழைய உலகம் மாறத்தான் வேண்டும். இந்த உலகில் உயர்ந்தது எதுவாக இருந்தாலும் எல்லாம் பழையதே. எது நடந்தாலும் நல்லதே நடக்கும். பிராமணர்களுக்கு நடப்பது எல்லாம் நல்லதே. தீயது எதுவும் நடக்காது. தொடரும். நான் மகான் பாக்கியசாலி ஆத்மா. தொடர்ச்சி 21/1/87. பாபா நினைவில் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. வருமானம் சேர்ப்பவர் முகத்தில் எவ்வளவு பிரகாசம் இருக்கிறது! நீங்கள் ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆக்கக்கூடிய பாபாவின் நேரடி குழந்தைகள். எவ்வளவு பிரகாசம் முகத்தில் இருக்க வேண்டும், போதை இருக்க வேண்டும். உங்களிடம் உள்ள இந்த ஆன்மீக குஷி போதையை பார்த்து மற்றவர்கள் கூறுவார்கள், இவர் சாதாரணமானவர் அல்ல. நாம் அநேக முறை பதமா பதம் பதி ஆகியுள்ளோம். 26/1/88. இச்சமயம் செய்யும் புருஷார்த்த பலனாக சொர்க்கத்தில் ராஜ்ய பாக்கியம் பெறுகிறோம்.
விதை இங்கு விதைத்து பலன் அங்கு பெறுகிறோம். மகத்துவம் விதைக்கே உள்ளது. பாக்கியத்தை உருவாக்குவது, பாக்கியத்தை பெறுவது, இதுதான் விதை விதைப்பதாகும். இதே கவனத்துடன் சதா புருஷார்த்தத்தை தீவிரம் ஆக்கி முன்னேறி செல்ல வேண்டும். கர்மம் செய்தாலும் நினைவில் இருக்க வேண்டும். கர்மத்தில் தனது சிரேஷ்ட பாக்கியத்தை மறந்துவிட வேண்டாம். ஸ்மிருதி சொரூபத்தில் இருங்கள். 18/1/90. பெரியதிலும் பெரிய வருமானம் செய்யும் பருவ நேரம்தான் சங்கமயுகம். இது மாதிரி நேரத்தில் வைக்க வேண்டிய கவனமே இப்போது இல்லை எனில் எப்போதும் இல்லை. எந்த நொடி கடந்து விட்டதோ அது திரும்ப வராது. ஒரு நொடி வீண் செய்தாலும் பதம் வருமானத்தை வீணாக்கியதாகும். சமய மகத்துவத்தை அறிந்தவரே மகான் ஆவார். சுயத்தையும் சமயத்தையும் அறிந்து இருக்க வேண்டும். ஞானம் நிறைந்தவர் ஒருபோதும் வீணான பக்கம் செல்ல மாட்டார். நேரம் வீணடிக்காமல் இருக்க அடிக்கடி சோதனை செய்யுங்கள். சோதித்து மாற்றிவிடு. சதா காலத்திற்கான வருமானம் சேமிப்பாகிவிடும். 11/12/91. நமது பாக்கியம் பிறவி பிறவிக்கானது, அழிவற்றது. பாபாவுடையவர் ஆவது எனில் பாக்கியம் என்ற ஆஸ்தி உரிமையாக கிடைப்பதாகும். அரைக்கல்பம் கீழிறங்கி வந்துவிட்டோம். இப்போது மேலேற வேண்டும். பறந்து செல்ல வேண்டும். பறந்து செல்பவர் எவ்விஷயத்திற்காகவும் நின்றுவிட மாட்டார். சதா தனது பாக்கியத்தை ஸ்மிருதியில் வைப்பதால் பாக்கியத்தை அளிக்கும் வள்ளல் பாபா நினைவு இருக்கும். 3வது கண் திறந்தது. பாக்கியத்தை பார்க்க முடிந்தது. வீட்டில் இருந்தே பாபா அறிமுகம் கிடைத்துவிட்டது. நம்முடைய பாபா, நம்முடைய பரிவாரம் எல்லாம் நமதாகிவிட்டது. சிநேகம் தூரத்தில் இருப்பவரையும் அருகில் கொண்டு வந்து விடும். ஈஸ்வரிய சிநேகமுள்ள பரிவாரத்தில் வந்துவிட்டோம். இதுவே எனது சிரேஷ்ட பாக்கியம் ஆகும். பாபா நம்மை அவருடையவர் ஆக்கிவிட்டதால் நல்லவர் ஆகிவிட்டோம். இச்சை முடிந்துவிட்டது. 7/3/93. பாபா மூலம் ஆஸ்தி கிடைத்துள்ளது. ஆஸ்தியாக எவ்வளவு அழிவற்ற கஜானா கிடைத்திருக்கிறது. கஜானா அழிவற்றதாக இருக்கும்போது பாக்கிய ஸ்மிருதியும் அழிவற்றதாக இருக்க வேண்டும். எப்போதுமே கஜானாவை முன் வைப்பதால் போதை குசி எப்போதும் இருக்கும்.
குஷியை அதிகரிக்க செய்வது கஜானாவாகும். குஷி ஒருபோதும் குறைந்து விடக்கூடாது. குஷி இல்லையெனில் பிராமண வாழ்வு இல்லை. குஷியை அனைவருக்கும் வழங்கிக் கொண்டே இருங்கள். யாருக்கு எது அவசியமோ அதை தருவதால் அவரிடமிருந்து ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. நமது காரியமே ஆசீர்வாதம் தருவது, ஆசீர்வாதம் பெறுவதாகும். மனம் புத்தியை பிஸியாக வைப்பதால் வீண் எண்ணம் வராது. இப்போதிருந்தே வீணானதை முடிப்பதால் இறுதி சமயத்தில் பாஸ் ஆக முடியும். 23/12/93. இப்போது சேமிப்பதற்கான சமயம். சத்திய யுகத்தில் சேமிக்க இயலாது. அங்கே அகர்மம் இருக்கும். இங்கு செய்யும் கர்மத்தின் பலனையே அங்கு பெறுகிறோம். இப்போது இல்லையெனில் எப்போதும் இல்லை. இந்த நினைவே சிரேஷ்ட கர்மம், சிரேஷ்ட பிரத்யட்ச பலன் கிடைப்பதற்கான சாதனம் ஆகும்.